இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம முத்து குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அவர் சொன்ன ஹோம் அப்ளையன்சஸ் ஷோரூம்க்கு கூட்டு போய் காட்டுறாரு. கடையை பார்த்த மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. சந்தோஷமாயி நேரா ஓனர் சீட்ல போய் உட்காந்துறாரு. நம்ம முத்து இருந்துகிட்டு டேய் வந்து கடையை பார்க்காம என்னடா வந்தவனே ஓனர் சீட்ல உட்காந்துட்ட, சீக்கிரம் வாடான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ரோகிணி, இங்க பாருங்க முத்து, இனிமேல் அவரை வெளி இடத்துல அவன் இவன்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் மரியாதையா கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம முத்து இருந்துகிட்டு, நான் சின்ன வயசுல இருந்து அவனை அப்படிதான் கூப்பிடுவேன், இப்ப திடீர்னு அவர் இவருன்னு எப்படி கூப்பிடுறது, அவனை நான் வாடா போடான்னு தான் சொல்லுவேன்னு சொல்றாரு. அதுக்கு ரோகிணி, முன்ன வேணா அப்படி இருக்கலாம், ஆனா இப்ப அவரு தொழிலதிபர், வெளி இடத்துல கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்கோங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த மீனா, இங்க பாருங்க ரோகிணி, அவர் சின்ன வயசுல இருந்து அப்படி கூப்பிட்டதுனாலதான் வாடா போடான்னு கூப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கடையை பார்த்து சொன்னதே அவர் தான், அவர்கிட்ட போய் இப்படி பேசுறீங்களேன்னு கேட்க நம்ம அண்ணாமலை இருந்துகிட்டு, அம்மா உங்க சண்டையெல்லாம் இந்த கடைக்குள்ள வேணாம், தயவு செஞ்சு நம்ம இங்க என்ன விஷயமா வந்திருக்கோமோ அதை மட்டும் பேசுவோம்னு சொல்லிடுறாரு. உடனே மனோஜும் ஓனர் கிட்ட, சார் இங்க சேல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, மந்த்லி டர்ன் ஓவர் என்ன வரும், இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க சார்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஓனரும், இங்க பாருங்க தம்பி, இங்க இருக்கிற பொருள் எல்லாம் அந்த பிராண்ட் கம்பெனியோட டீலர்ஷிப், நீங்க எவ்வளவு பொருள் விக்கிறீங்களோ அதுக்கேத்த கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு மாசத்துல டார்கெட் அச்சீவ் பண்றது உங்களுடைய திறமை. நம்ம மனோஜ் இருந்துகிட்டு, சார் எனக்கு அதெல்லாம் கை வந்த கலை, என்கிட்ட நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நான் டார்கெட்டை கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. கடையோட ஓனரும், இந்த கடைக்கு ஒரு நல்ல பேர் இருக்குப்பா, அந்த நல்ல பேரை நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்லிடுறாரு. அப்புறம் மத்த விஷயங்கள்ல பேசிடலாமான்னு சொல்லி மனோஜ் கிட்ட கேக்குறாரு. நம்ம முத்துவும், என்ன சார் டீலிங்க பேசிடலாமான்னு சொல்றாரு. உடனே ரோகிணி, முத்து நாங்க பேசிக்கிறோம், நீங்க இதுல தலையிடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. அவங்க இப்படி பேசுனதை கேட்ட மீனா ரொம்ப கோவப்பட்டு முத்துவை வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் மனோஜ் இந்த பிசினஸ் டீலிங்க எப்படி பேசி முடிக்க போறாரு, இந்த பிசினஸ் எப்படி நடத்த போறாருன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.